ஹாய், மெமரி கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ என்ன இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மெமரினா என்ன, அதில் எப்படி வேல்யூ ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து மெமரியில் நான் ஒரு வேல்யூயை ஸ்டோர் பண்ணணும், அதை எப்படி நான் ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறேன், நான் எப்படி சி லாங்குவேஜில் ஒரு நம்பரை சொல்லணும் அப்படிங்கிறது, ஒரு கேரக்டர் சொல்லணும், ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை எப்படி நான் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ், முழு நம்பர்கள், சரிங்களா? அது என்னென்ன இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வித் டெசிமல் பாயிண்ட்டோட நம்பர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, கேரக்டர் கான்ஸ்டன்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சில கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன, அது எதுக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ், ஸோ இதெல்லாம் என்ன, எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டிங் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியர், என்னுடைய மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிற வேல்யூ எப்போவுமே பைனரியாகத்தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அது வந்து வெரி கிளியர் இல்லைங்களா? நான் பைனரியாக மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இப்போது ஒரு 25 அப்படிங்கிற நம்பர் இருந்ததுன்னா இது டெசிமல் ரெப்ரசன்டேஷன். 25ங்கிறது டெசிமல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா இது பைனரியாக எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னு ஏற்கனவே பார்த்தோம். 12 1 6 0 3 0 1 1. ஸோ 1 1 0 0 1. ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டோர் ஆகும், 3 0 1 1 0 0 1 இப்படி போய் ஸ்டோர் ஆகும். இது டெசிமல் ரெப்ரசன்டேஷன். 25 125 7397 இந்த மாதிரி நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னம்னா சி லாங்குவேஜ் இதை டெசிமல் நம்பராக இன்டர்பிரேட் பண்ணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே 7397னா கமாலாம் இங்கே நடுவில் போடக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்பர் அப்படின்னா வித்தவுட் எனி கமா ஸ்பேஸு இது நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது. 7 2 3 1 5 இது ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இது டெசிமல் ரெப்ரசன்டேஷன், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டல் ரெப்ரசன்டேஷன். இப்போ இதே 25க்கு ஈக்குவலண்டான ஆக்டல் நம்பர் எனக்கு தெரியுது, அதை நான் 25ன்னு கன்வெர்ட் பண்ணி நான் போடலை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3 1 3 8 24 1. ஸோ 3 1 அப்படிங்கிறது 25க்கு ஈக்குவலண்டான ஆக்டல் நம்பர். பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் இருக்குது. அப்போது நான் சி லாங்குவேஜுக்கு இது ஆக்டல் நம்பர்னு எப்படி நான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, முன்னால் 0 போட்டு 3 1 போட்டிங்கன்னா எனி நம்பர் ப்ரிஃபிக்ஸ்டு பை 0 அப்படின்னா அது என்னவா சி லாங்குவேஜ் இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா ஆக்டல் நம்பர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்படின்னா ஆக்டல் நம்பர்னா என்ன, இந்த மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் இருக்குன்னா 8ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். எது வரைக்கும்? ஸோ ரிமைனிங் வேல்யூ 7 அல்லது 0 இருக்கிற வரைக்கும், லெஸ் தேன் 7 ஆர் 0 இருக்கிற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ 25னா 3 8 24 1. ஸோ 8க்கு கம்மி ஆயிடுச்சு. ஸோ அப்போ 3 1 அப்படிங்கிறது ஆக்டலில் 25க்கு ஈக்குவலண்டான நம்பர். ஸோ நம்ம முன்னால் 0 போட்டு 3 1ன்னு போட்டோம் அப்படின்னோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா 0735 அப்படின்னு சொன்னோன்னா சி லாங்குவேஜ் இதை என்னன்னு புரிஞ்சிக்கும் அப்படின்னா ஆக்டல் நம்பர் அப்படின்னு புரிஞ்சிக்கும். ஆக்டல் அப்படின்னு புரிஞ்சிக்கும். சிமிலர்லி ஹெக்ஸாடெசிமல். இப்போ 25ங்கிற சேம் நம்பரை நான் 16ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 1 டைம் இருக்கு, மீதி 9. ஸோ 19 இஸ் இன் ஹெக்ஸாடெசிமல். இது ஹெக்ஸா. இந்த ஹெக்ஸா இஸ் ஈக்குவலன் டு 25 இன் டெசிமல் இல்லைங்களா? அப்போது சி லாங்குவேஜில் இதை எப்படி நான் 19ன்னு மென்ஷன் பண்ணால் கண்டிப்பாக இது என்னென்னு எடுத்துக்கும், டெசிமல் நம்பர்னு எடுத்துக்கும். அப்போது 0x 19 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதை 25ன்னு எடுத்துக்கும். ஸோ அப்படியும் கொடுக்கலாம், 0 கேபிட்டல் எக்ஸும் கொடுக்கலாம். 19 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது என்னென்னு எடுத்துக்கும், ஹெக்ஸாடெசிமலில் இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு எடுத்துட்டு இந்த ஹெக்ஸாடெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டு போய் மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 031 அப்படின்னா 031 பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பர் தான் மெமரியில் ஸ்டோர் பண்ணும்.
ஸோ இப்போ டெசிமலில் ஜஸ்ட் 1 2 3 4 இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது டெசிமல் ரெப்ரசன்டேஷன். இதே முன்னால் 0 கொடுத்து 1 2 3 4னு கொடுத்தேன் அப்படின்னா அது ஆக்டல் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கும். இதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஹெக்ஸாடெசிமல்னா 0x லோயர் கேஸோ இல்லை 0 கேபிட்டல் எக்ஸோ போட்டு அதுக்கப்புறம் நம்பர் வருது எஃப் இல்லை 1f இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அடுத்தது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன். எப்படி, எனக்கு டெசிமல் பாயிண்டோட ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இப்போ 0 பாயிண்ட் இந்த மாதிரி சொல்லலாம், 0.2ன்னு சொல்லலாம், 825.125. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கேயுமே இந்த கமா நடுவில் ஸ்பேஸு இதெல்லாம் வரக்கூடாது. இதே பாருங்க 2e⁸. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், 2 × 10⁻⁻⁸ அர்த்தம். ஸோ அதை நான் எப்படி நான் இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக எப்படி சொல்லணும்னா, இப்படி ஒரு நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் சி லாங்குவேஜில் நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா 2e⁻⁸ 2e−8 இந்த மாதிரி சொல்லணும். இந்த இ அப்படிங்கிறது சின்னதாகவும் இருக்கலாம் இல்லை அப்பர் கேஸ்லையும் இருக்கலாம். 2e−8. ஃபார் எக்ஸாம்பிள் 3 × 10⁵ அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லலாம், 3 × 5 zeros அப்படி சொல்லலாம், 3e5 சொல்லலாம், 3e + 5 இந்த மாதிரி எப்படி வேணாலும் நான் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். சரிங்களா, அடுத்தது ஓகே, இது என்ன அப்படின்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். காலையில் சொன்னேன் இல்லைங்களா, நான் இந்த மாதிரி சிங்கிள் கொட்டேஷனில் ஏ அப்படின்னா இது சிங்கிள் கொட்டேஷனில் என்க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இது கேரக்டர் கான்ஸ்டன்ட். எகெயின் இந்த கேரக்டர் கான்ஸ்டன்ட்டை மெமரியில் போய் அப்படியே ஸ்டோர் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே பாருங்கள், இது ஆஸ்கி சார்ட், இதுதான் ஆஸ்கி சார்ட். இந்த ஆஸ்கி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ 65 இந்த கேபிட்டல் ஏவுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் என்ன, டெசிமல் நம்பர் 65. அப்போது ஸோ மெமரியில் என்னன்னு போய் ஸ்டோர் ஆகும்னா 65க்கு ஈக்குவலண்ட்டான பைனரி தான் போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி பாருங்கள் லோயர் கேஸ் ஏ ஸ்டோர் பண்ணால் 97 போய் ஸ்டோர் ஆகும். அதே பாருங்க 0 1 2 3 இது போட்டேன் அப்படின்னா 48 49 இந்த மாதிரி நம்பர் போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ எனி கேரக்டர் விச் யூ கேன் ப்ரொடியூஸ் ஃப்ரம் யுவர் கீபோர்ட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் வித்தின் சிங்கிள் கொட்டேஷன். அப்படி இருந்ததுன்னா அது கேரக்டர் கான்ஸ்டன்ட்டாக சி லாங்குவேஜ் ட்ரீட் பண்ணிக்கும். அடுத்தது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ், இதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது டபுள் கொட்டேஷனில் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுக்குறோம். பட் மெமரியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம், இந்த ஸ்மால் ஜிக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜிக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ என்ன, 103. ஸோ 103 இங்கே 103 வரும். இந்த ஜி இங்கே 103க்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் இங்கே ஸ்டோர் ஆகும். ஆருக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி நம்பர் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். இக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி நம்பர் இ again n then followed by a 0. இது நல் ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். இதுக்கு ஈக்குவலண்ட்டான இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்னா ஆருக்கு ஈக்குவலண்ட்டான என்ன நம்பர் ஸ்டோர் ஆகும், ஆர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 114 114 இந்த இடத்துல 114 ஸ்டோர் ஆகும். இ அப்படின்னா என்ன, ஏபிசிடிஇ 101. ஸோ இந்த இடத்துல இன்னு ஸ்டோர் ஆகாது, அதுக்கு பதிலாக 101 தான் ஸ்டோர் ஆகும். தென் என் எம்என் ஓகே 110 110 ஃபாலோட் பை 0 இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா சி லாங்குவேஜ் என்னென்னு அஸ்யூம் பண்ணிக்கணும்னா இதை எதுவுமே அப்படி அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒவ்வொரு கேரக்டருக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூவை அடுத்தடுத்த பைட்டில் ஸ்டோர் பண்ணு, அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு கடைசியாக 0 அல்லது /0 ஸ்டோர் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டபுள் கொட்டேஷனில் நீங்கள் எதை வேணாலும் கொடுக்கலாம் எக்ஸப்ட் சம் ஸ்பெஷல் கேரக்டர். அது என்ன அப்படிங்கிறத அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். எல்லா கேரக்டரையுமே நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் என்ன அப்படின்னா நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸை நம்ம அப்படியே எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு கேரக்டர் இருக்குன்னா அதை / போட்டு
அந்த கேரக்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இதெல்லாம் நான் பிரிண்டபிள் கேரக்டர். ஸோ இது போட்டோம் அப்படின்னா பெல் சவுண்டு வந்து கிரியேட் ஆகும். பெல் சவுண்ட். இதே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் அப்படின்னா பேக் ஸ்பேஸ்னா என்ன ஆகும்? கர்சர் ப்ரீவியஸ் லொகேஷனுக்கு மூவ் ஆகும். டேப். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் 8 கேரக்டருக்கு ஒரு டேப் வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்போது இங்கே இருந்து ஒரு டேப் நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லொக்கேஷனுக்கு கர்சர் வந்து பாயிண்ட் அவுட் ஆகும். ஸ்க்ரீனில் ஒரு கன்சோல்னு சொல்லுவாங்க. அந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா கர்சர் பிளிங்க் ஆகும். அந்த பிளிங்க் ஆகிற கேரக்டர் அடுத்த 8வது பொசிஷன் முடிஞ்சு அடுத்த லொக்கேஷனுக்கு வரும். அதுதான் ஹரிசான்டல் டேப். அதே மாதிரி வெர்டிக்கல் டேப். ஸோ வெர்டிக்கலாக கீழே 8 லைன் விட்டுட்டு போய் நிற்கிறது வெர்டிக்கல் டேப். நியூ லைன். ஒரு கன்சோலில் கர்சர் பிளிங்க் ஆகுது. இந்த கர்சர் அடுத்த லைனுடைய ஸ்டார்டிங்க்கு வருது நியூ லைன். ஃபார்ம் ஃபீட் அப்படின்னா ஒரு பேஜை முடிச்சு அடுத்த பேஜுக்கு நியூ ஃபர்ஸ்ட் லைனில் போய் நிற்கிறது வந்து ஃபார்ம் ஃபீட். கேரேஜ் ரிட்டன். கேரேஜ் ரிட்டன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூ லைன் அப்படின்னா இப்போது இதுதான் என்னுடைய ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இங்கேருந்து நான் ஏதோ டிஸ்பிளே பண்ணிட்டு போகிறேன். இந்த கேரேஜ் ரிட்டன் அப்படின்னா அப்படியே அதுக்கு கீழே இங்கே வந்து பிளிங்க் ஆகும். இதே கேரேஜ் ரிட்டன் இது நியூ லைன் லைன் ஃபீடு. இது வந்து கேரேஜ் ரிட்டன் அப்படின்னா இந்த அடுத்த லைனில் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வர்றது கேரேஜ் ரிட்டன். ஸோ அது கேரேஜ் ரிட்டன். ஸோ கரண்ட் லைனில் சப்போஸ் அப்படியே கேரேஜ் ரிட்டன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே மறுபடியும் பேக்கில் வரும், ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரும். அது கேரேஜ் ரிட்டன். நியூ லைன்னா கரண்ட் லைனில் இருந்து அப்படியே அடுத்த லைனுக்கு போகிறது நியூ லைன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பேக்ஸ்லாஷ் என் போட்டோம்னாவே சில கம்பைலர் மோஸ்ட் ஆஃப் த கம்பைலர் பேக்ஸ்லாஷ் என் அண்ட் பேக்ஸ்லாஷ் ஆர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதாவது அடுத்த லைனில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் கொண்டு விட்டுரும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன். ஏற்கனவே நான் ஸ்ட்ரிங் அப்படின்னா இப்போ ராமு அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இது ஏற்கனவே கொட்டேஷன் இருக்குது. எனக்கு இதுக்குள்ளாரையும் ஒரு கொட்டேஷன் எனக்கு மென்ஷன் பண்ணணும். ஆர்ஏ கொட்டேஷன் எம்யூன்னு மென்ஷன் பண்ணணும்னா அப்போ நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா கன்ஃபியூஷன் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரியான டைமில் இந்த இடத்துல பேக்ஸ்லாஷ் போட்டு கொட்டேஷன் போட்டேன் அப்படின்னா ஸோ இது என்ன ஆகும்னா இது இந்த கொட்டேஷன் இதனுடைய பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கும். அதே மாதிரி சிங்கிள் கொட்டேஷன் ராமூஸ் ஆர்ஏஎம்யூ பேக்ஸ்லாஷ் கொட்டேஷன் எஸ்ன்னு போடணும். இப்படி போட்டோம் அப்படின்னோம்னா ஸோ இதை பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின் மார்க்கு நல் ஸ்ட்ரிங். நல் ஸ்ட்ரிங்னா பேக்ஸ்லாஷ் போட்டு 0 போட்டோம்னா நல் ஸ்ட்ரிங். ஸோ இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பற்றி போக போக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சில விஷயங்களை அப்படிங்கிற நம்பரை நான் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணலாம், அதை சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒன்றுன்னா ட்ரூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணுன்னா நான் ஹேஷ் டிஃபைன் ஒரு ஸ்பேஸ் விட்டு ட்ரூ. ஸோ இந்த மாதிரி சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸை நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஆல் அப்பர் கேஸ் கேரக்டராக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இனிமேல் எங்கெல்லாம் ட்ரூ அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணுறனோ இந்த மாதிரி என்னுடைய ப்ரோக்ராமில் ஒரு லைன் கொடுத்துட்டு எங்கெல்லாம் இதை ரெஃபர் பண்ணுறனோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக சி லாங்குவேஜ் என்னன்னு போட்டுக்கும் 1ன்னு போட்டுக்கும். அவ்வளோதான். ஸோ இது சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ். தேங்க்யூ.